சரி, நுங்கம்பாக்கம்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். தலையா தளபதியா? தலை. எனக்கு ஜெயலலிதா அம்மா அவங்க பிகாஸ் மனசோ பத்தி கிச்சி டும் 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 கல்யாணம். ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜே பொறுக்கோ வந்தாச்சு. எந்த ரிவ்யூவோட அப்படின்னா, ரிவ்யூவுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ஹீரோயினோட வந்திருக்கேன். அவன் ஃபயர் வந்து தெறிக்கி விட்டுட்டு இருக்கோம். ப்ரொமோஷன்ல அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அமைதியான, ரொம்ப சாஃப்டான, இவ்வளோ காமான பிள்ளையா அப்படின்னா 4 கேரக்டர் இருக்காங்களே ஃபயர்ல ஹீரோயின். ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த பிள்ளையை பார்க்கும்போது கேரக்டரா அந்த அளவுக்கு பண்ணிட்டு நேரில் பார்க்கும்போது ரொம்ப பவ்யமா அமைதியா இருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு இந்த இன்டர்வியூல கண்டுபிடிச்சிடலாம் இது உண்மையா இல்லையான்னு. நம்ம கூட இன்னைக்கு இவங்களை பியூட்டின்னு சொன்னா கொஞ்சம் வெக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பியூட்டி சாந்தினி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ, சோ ஸ்வீட். ரொம்ப அழகா பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். சாந்தினி வந்து நாங்க மாதிரி கியூட்டா அப்படிலாம் பார்த்துட்டோம். பட் இவ்வளோ அமைதி சாந்தினி வந்து இதான் ரியலா? இதுதான் ரியல். ஆமா, கொஞ்சம் அமைதியான பொண்ணு, ரொம்ப அதிகமா பேச மாட்டேன். தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட ஜாலியா இருப்பேன். பட் ஒர்க் அந்த மாதிரி இதுல கொஞ்சம் சைலண்டான ஒரு பொண்ணு தான். அப்படியா? வீட்லயுமே? வீட்டுல கொஞ்சம் நாட்டி. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஓகே, நல்லா பண்ணி நல்லா நாட்டி வீட்டுல. அப்படியா? அந்த பண்ணி இப்போ முடிச்சிருவோம். சரி, ஓகே. ஓகே. சாந்தினி சினிமா அப்படின்னு சொல்லும்போது லேடிஸ்ன்னு உடனே டக்குன்னு தான் சொல்லுவாங்க, எதுக்குமா உனக்கு அதெல்லாம், ஒரு இன்ஜினியரிங் படிமா, ஐடில போய் ஒர்க் பண்ணலாம். அப்போ எப்படி நீங்க இதை சூஸ் பண்ணி வீட்டில் எப்படி கன்வின்ஸ்லாம் பண்ணல. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மிஸ் சென்னை அப்படின்ற ஒரு பியூட்டி பேஜென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல வந்து மிஸ் போட்டோஜெனிக் டைட்டில் வின் பண்ணேன். அது முடிச்சுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். பட் என்னோட ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சு நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு. நிறையனா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு 10-15 ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஆமா, வீட்டுல ஒத்துக்கல, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். கேட்டுட்டே இருந்தாங்க, அப்படியே விட்டுட்டோம். பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து கால் வரும்போது அப்பா சொன்னாரு, லைக் ரொம்ப பெரிய டைரக்டர், நம்ம மரியாதைக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. போய் மீட் பண்ண அன்னைக்கே சார் ஒரு 10 மினிட்ஸ்ல மேக்கப்லாம் போட்டுட்டு ஆடிஷன் எடுத்துட்டாரு. எனக்கு எதுவுமே புரியல. நான் அவர் சொன்னது அப்படியே செஞ்சுட்டேன், செலக்டும் ஆயிட்டேன். அதுக்கப்புறமாவும் அப்பா சொன்னாரு, நம்ம மீட் பண்ணிட்டு வந்துடலாம், உங்களுக்கு சினிமாலாம் வேண்டாம் அப்படின்னாரு. அது அப்படியே இதாயிடுச்சு. அவங்களுக்கும் ஹீரோயின் ரொம்ப நாளா கிடைக்கவே இல்லை. திருப்பி வந்து அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் சினிமாக்கு வரல, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்தாரு, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி அப்படியே தானா அமைஞ்சது தான் எனக்கு இந்த கெரியர். ஓகே, எப்பவுமே கலையை நம்ம சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கானது இருந்தா கண்டிப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணிட்டோம், அதுதான் பெரிய டஃப். ஒரு படம் பண்ண பிறகு அடுத்து அந்த கேரக்டர் சூஸ் பண்றதா இருக்கட்டும், மூவியை சூஸ் பண்ண ஒரு பயம் இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் இங்க போருமே, இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிலாம் ஒரு தோணல் இருக்கும். அந்த பயம் எல்லாம் இருந்திருக்கா? கூட யாரும் வெயிட்டா சப்போர்ட் பண்ணாங்க? அம்மா அப்பா 2 பேருமே வெயிட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் படத்துல வந்து 2 பேருமே ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே அம்மாவும் என் கூட வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோட டேட்ஸ் இனி வரைக்கும் அம்மா தான் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ பிக்கெஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு அம்மா தான் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பாவும் ரொம்ப மாரல் சப்போர்ட் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு அவங்க என்ன வேற ப்ரொடக்ஷன் ரெஃபர் பண்ணி செகண்ட் படமும் அமைஞ்சிச்சு. ஸோ செகண்ட் படமும் நான் தேடி போல. செகண்ட் படம் பண்ணும்போது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேன். ஸோ படித்துறைன்னு ஒரு படம், சுகா சார் டைரக்ஷன்ல, இளையராஜா சார் மியூசிக். அந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் ஆகல. பட் அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் வந்து சித்து +2 பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் என்ன சொல்லுவாரோ அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் திருநெல்வேலிக்கு போயிட்டு சார் வந்து என்ன வேற ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா யூனிட்டுமே அங்கே இருக்கு. அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஷூட் போயே ஆகணும். அப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லி என்னை வந்து திருநெல்வேலி கூட்டிட்டு போய் பார்த்து என்னை நடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க டைரக்டர் எதுவுமே சொல்லாம நானே உள்வாங்கி பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ திருநெல்வேலி டைலெக்ட் வந்து நான் அவர் சொன்ன உடனே அப்படியே காதில் வாங்கிட்டு தானே வந்துருச்சு. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் பண்றோமே அப்படின்னு சொல்லி அந்த படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணது. தட் ஃபிலிம் ஒன்லி மேட் மீ சூஸ் திஸ் கெரியர். ஸோ எனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பண்றேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தது அந்த படம் தான். டப்பிங்கும் நான் தான் பேசினேன். அவர் சுகா சார் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இஸ் வெரி ஃபேமஸ் ரைட்டர். அண்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் டப்பிங்லலாம் 15 days நான் டப்பிங் பண்ணேன் அந்த ஃபிலிம்க்கு. ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தை அவ்வளோ மெனக்கெட்டு காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்து நான் டப்பிங் பேசுவேன். அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். எப்பவுமே இந்த பெரிய நெக்ஸ்ட் லெவல் போன ஆர்டிஸ்ட்க்கு ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். நான் இன்டர்வியூ எடுத்ததுல இது வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதே இல்லை. ஓகே, நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது இல்லை என் ஃபர்ஸ்ட் படம், ஆக்சுவலா நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அதான் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து பாக்யராஜ் சொன்னது அப்படியே செஞ்சு, அது ஒரு ஸ்கூல். ஆக்சுவலா அதுக்கு அடுத்த படம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம். கண்டிப்பா அந்த மாதிரி தான். அப்போ உங்க ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ்
ஏன்னா அது உண்மையாவே வந்து நம்ம உள்வாங்கி பண்ற விஷயம் இருக்குல்ல, ஒருத்தவங்க சொல்லி பண்றது வந்து அது யார் வேணாலும் பண்ணலாம். ஆமா, பட் நம்மளா கேரக்டர் புரிஞ்சு சார் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாமே அப்ளை பண்ணி நடிக்கும் போது அது ஒரு தனி ஃபீலா இருந்துச்சு எனக்கு. ஓகே. அதுக்கப்புறமா காலேஜ் முடிக்கிற டைம்ல நாங்க வந்து நான் சொன்ன மாதிரி படங்கள் தேடி நான் போகல. ஸோ அந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், வீட்லயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படம் பண்ணி ஆகணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன்லாம் பெருசா இருந்தது இல்லை. அண்ட் லக்கிலி ஒரு செட்டில்டு பேக்ரவுண்ட் தான். ஸோ பணத்துக்கான தேடலும் பெருசா இருந்தது இல்லை. ஸோ 3rd இயர் காலேஜ் பண்ணும்போது எனக்கு நான் ஒரு ஆட் பண்ணியிருந்தேன் போத்தீஸ்க்காக. ஸோ அது ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து அது வெற்றிமாறன் சார் டீம்ல பார்த்து எனக்கு நான் ராஜாவாக போகிறேன் நகுல் கூட பண்ண படம் வந்தது. ஸோ அதுவும் நான் ரொம்ப விரும்பி ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண படம். நல்ல ஒரு டீமாக இருந்தது, நல்ல ரோலாகவும் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகலை. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் போய் வெற்றிமாறன் சாரை மீட் பண்ணும்போது அவர் சில விஷயங்கள் எனக்கு சொல்லி அண்ட் அவர் செட்டுக்குலாம் வந்திருக்காரு வெற்றி சார். ஸோ வேல்ராஜ் சார் கேமராமேன். ஸோ ஒரு 3rd ஃபிலிமே ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே. எல்லாமே கத்துக்கிற ஒரு அனுபவத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா. ஓகே. ஆஃப்டர் ஃபேமிலி, அப்பா அம்மாக்கு அப்புறம், ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அங்கேயே வந்துரும் அப்படின்னு நினைச்சேன். ஏன் நம்மளா வர வைக்கணுமோ, வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நெக்ஸ்ட்னு சொன்ன பிறகும் அடுத்த படத்தை தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஓகே உங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது? பிக் டைம் சப்போர்ட். ஏன்னா நான் மற்ற இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன், ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு தெரியும் அவரு. ஸோ நான் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு லவ் இருந்திருக்கு, நல்ல ஃப்ரெண்டு. ஸோ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது அப்பா அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அவரும் சொன்னார், நீ போய் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி அவர் புஷ் பண்ணனாலுமே நான் வந்து அது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போதுலேருந்து இன்னி வரைக்குமே வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணுறது, நான் கொஞ்சம் சோர்ந்து போனால் கூட இல்லை நீ பண்ணு உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்லி என்னை புஷ் பண்ணுறது வந்து அவர் தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பின் அ பிக் பிளெஸிங் எனக்கு அவர் என் லைஃப்பில் அமைஞ்சது. ஒரு 15 இயர் ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணமாய் 6 வருஷம் இப்போதான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஆமாம் ஆமாம். ஓகே. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு காலையில வந்தது. இந்த பொண்ணுங்கெல்லாம் அதுவும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ், அப்ப ஏஜ் நான் கேட்கல, கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்ல அது வந்து தவறான செயல். அது வேணாம், சரி கட் பண்ணதுக்கு அப்புறமா கால்குலேட் பண்ணிக்கலாம். 15 இயர்ஸ் சினிமாக்கு வந்தேன், 2010 முதல் படம் ரிலீஸ் பண்ணேன். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 35-40 வெச்சுப்போம். 35-40யா? இல்ல எனக்கு சொன்னங்க, உங்களுக்கு அவ்வளவு கம்மியா? எனக்கு அந்த ஜூஸ் கேன்சர் இல்ல ஒரு அப்படி சொல்ல வந்தேன், எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு அப்படி ஆயிருக்கும். என்னோட பெரிய பிளெஸிங்கே வந்துட்டு சீக்கிரமா சினிமாக்கு வந்தது. மேபி கொஞ்சம் லேட்டரா வந்திருந்தா எனக்கு ப்ராபபிலி ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கும். இவ்வளவு டைம் எடுத்துட்டு நான் ட்ரை பண்ணிருக்க முடியாது. மேபி காட் ஹேட் ஹிஸ் ஓன் பிளான்ஸ். ஸோ அதனால ரொம்ப சீக்கிரமாவே நான் சினிமாக்கு வந்துட்டேன். ஸோ அந்த டைம் வந்து அந்த ஏஜ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எனக்கு இதே ஆகவே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் வெரி வெரி யங். ஓகே. சோ அதனால அந்த கியூட்னஸ் அப்படியே இருக்கு இன்னும். அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அந்த 10th முடிச்சிட்டு இது போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு +2 படிக்கிற பொண்ணோட அந்த கியூட்னஸ் இருக்கும்ல, அந்த சாக்லேட் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருங்க. ஓகே. அந்த சாக்லேட் கொடுங்க. அந்த கியூட்னஸ் இருக்கு தெரியுமா, அது வந்து 3 சாக்லேட் கொடுக்குறேன். ஐயோ வேற ஏதாவது வேர்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த கியூட்னஸ் வந்து அப்படியே டிராவல். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, நம்மளோட ஃபேமிலி, நம்ம பேக்ரவுண்ட், நம்ம வர அந்த மைண்ட் செட் இருக்கு, அதுதான் கண்டிப்பா நம்மள அழகா காட்டும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அது வந்து உங்களுக்கு 3 பேர்கிட்ட இருந்தும் கரெக்டா வந்திருக்கு. தேங்க்யூ. அதனாலதான் இந்த டிராவல். அதனால அம்மா அப்பாவோட சேர்த்து எங்க அண்ணனுக்கும் பெரிய வாழ்த்து. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. யா, பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி மனசுல ஹாப்பியா இருந்தா தான் அந்த ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ வீட்ல ஸ்ட்ரெஸ்டா இருந்துட்டு நீங்க அப்படி பண்ணும்போது நீங்க கெரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, முகத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். வெளில வந்து கொஞ்ச நாள் நடிக்கலாம், கண்டிப்பா. அதுக்கு மேல கஷ்டம். அண்ட் எஸ்பெஷலி வர்க்கிங் விமென்க்கு வந்துட்டு வீடு வந்து ஹாப்பியா இருந்தா தான் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட்லி ஏன் விமென் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா பெருசா பண்ண மாட்டாங்கன்னா, மேபி அந்த சப்போர்ட் உங்களுக்கு வீட்ல கிடைக்காத போது they have to choose either one. ஓகே. எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல, நான் ஷூட்டிங் வந்துட்டேன்னா வீடு டென்ஷன் எனக்கு இருக்காது. சோ எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட் அண்ட் டச்வுட் ஹாப்பியான ஒரு ஃபேஸ்ல இருக்கேன். இது வந்து லைஃப் லாங் ஒரு 100 இயர்ஸ்க்கு இதேமா நீங்க சிச்சுவேஷன் நாங்களும் பார்த்து உங்களோட ஹாப்பினஸ் நாங்களும் அப்படியே வாங்கி நாங்களும் ஹாப்பியா அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பழைய கொஸ்டின், எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஆனாலும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஏதாவது தமிழுக்கு மாட்டோம் அப்படின்றதுக்காக கேட்கணும்ட்டு. நீங்க ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்,
அப்புறம் மதிக்கணும், நம்பணும், இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு என்ன தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சினிமா ஃபீல்ட்ல. சினிமான்றதுனால நமக்கு வெளியில தெரியுது என்னப்பா இவங்க தெரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. பட் அதை தாண்டி நார்மல் லைஃப்ல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம கண் கூட பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கப்பலுக்கு இது ஒண்ணு இருந்தா போதும். நம்பிக்கை அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டு இது ஒண்ணு இருந்தா எப்படியா இருந்தாலும் அவங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த பேசிக் அந்த விஷயங்கள் தாண்டி 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஆசைப்படணும். ஸோ ஒரு பர்சன் மட்டும் போராடிட்டே இருந்தாங்கன்னா நான் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு பாயிண்ட்ல அது வந்து ரொம்ப எனக்கு போர் அடிச்சிடும் அண்ட் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். எனக்கு எவ்வளோ அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமோ அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் வேணும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிவ் அண்ட் டேக் வந்து 100% 2 பேர் சைட்லேருந்து இருக்கணும். ஸோ நான் ரொம்ப நம்புறது வந்து ஒரு ஹாப்பி மேரேஜ் வந்து ஒரு பர்சனால மட்டும் அது முடியாது. 2 பேருமே அது விட்டு கொடுத்து போகிறது தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாங் லாஸ்டிங் மேரேஜாக இருக்கும். அண்ட் நம்ம கல்ச்சர்ல அதிகமாக சொல்றது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அட்ஜஸ்ட் எதுக்கு பண்ணணும்? சில விஷயங்கள் நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா சொல்லி புரிய வச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ. பட் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வெடிச்சிடும்ல. ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம்னா அவங்களும் கொடுக்கும்போது தான் அது ஒரு பியூட்டியே இருக்கும், அந்த ஒரு ஹாப்பினஸும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் ரொம்ப நம்புறேன். ஓகே, இந்த இதை மட்டும் கட் பண்ணி அண்ணனுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவல் மெயின் கண்டென்ட் அப்படின்னு அதுக்காக தான் அதை கேட்டேன். அது மட்டும் ஓகே. ஓகே, பேக் டு ஃபயர். ஓகே, ஃபயர். ஃபயர் எப்படி இந்த கதை முதல்ல உங்ககிட்ட வந்தது? அதை கேட்ட உடனே போல்டா பண்றேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு அந்த மாதிரி? இல்லை, ஆக்சுவலி நான் கதை கேட்டோன்னே பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஸோ ஜேஎஸ்கே சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜேஎஸ்கே சார் ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபிலிம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரம்மின்ற ஒரு படம், நான் பண்ண வேண்டிய ஒரு படம். லாஸ்ட் மினிட்ல நான் வந்து வேற டேட்ஸ் கொடுக்க முடியாது, ஐ ஜஸ்ட் மிஸ்ட் இட். ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது கண்டிப்பாக பண்ணோன்ற மாதிரி தோணுச்சு. நான் போய் சார் கிட்ட போய் கதை கேட்கும்போது ரொம்ப கிளியராக சொன்னார், இதுதான் அப்படின்னாரு. ஸோ இந்த போல்ட் சீன்ஸும் படத்தில் இருக்குது அப்படின்னாரு. ஸோ என்னோட லிமிடேஷன்ஸ் நான் சொன்னேன் சார், நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஓகே சார், இதுக்கு மேலே ஐ நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னேன். அவரும் ஓகேன்னாரு. வீட்டுக்கு போய் நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி சொல்லி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா ஐ செட் சார் ஐ வில் டூ த ஃபிலிம். ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் வந்து பெண்கள் கண்டிப்பா பார்க்கணும். எஸ்பெஷலி இப்போ நம்ம வந்து என்னென்னமோ கேள்விப்படுறோம். ஒரு ஃபிலிமாச்சும் ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கும்போது அது வந்து எங்கேயாச்சும் யாருக்காவது ஹெல்ப் ஆகும், ஒரு சின்ன ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துல நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு நல்ல காஸ்க்காக எடுக்கிறாங்க, விமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய பெண்கள் ஏமாறுறாங்க இப்பெல்லாம். நம்ம ஒரு லவ் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேரும் இருக்காங்க, பட் ஏமாந்துட்டு லைஃபே வேஸ்ட் பண்ண நிறைய இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு விஷயம் உரைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த படம் பண்ணது சூஸ் பண்ணி பண்ணீங்க. ஓகே, இதுல வந்து உங்களோட நிறைய கேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டேன். ஓகே, பார்க்கல, இதனால நான் படம் பார்த்துட்டேன். அதனால சந்தோஷமா கேக்குறேன், ஹாப்பியா கேக்குறேன். ஆனா கதையை எங்கேயும் ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்ற அதுல மட்டும் உறுதியா இருக்கேன். இல்ல மாட்டிப்பேன் நானு, எனக்கு சம்மந்தம் இல்ல. அப்ப இவங்க படம் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு இவ்வளவு பாசிட்டிவா இருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, கேரக்டரா அதுல பண்ணும்போது பாலாஜி நம்ம வந்து தலைய வேற மாதிரி தலையா பாத்துருக்கோம், ஓகேவா? ஆனா நேரா நான் பார்க்கும்போது அவ்வளவு சைலண்ட், அவர் பேசுறதே வந்து கேட்காது. கண்டிப்பா. இதுல எது ஆக்சுவலா ஒரு உண்மை தெரியல எனக்கு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நான் பார்த்த வரைக்கும் அவர் கூட நடிச்ச எல்லா நாட்களுமே அப்படிதான் இருந்தாரு. ஸோ ஒரு நாள் கூட அவர் டெம்பரமெண்டலாவோ, நான் கொஞ்சம் கூட அவர் வந்து லவுடா பேசி கூட நான் பார்த்தது இல்லை. டைலாக் பேசும்போது கூட ரொம்ப கேக்கிட்ட தான் டைலாகும் கேட்கும், அந்த அளவுக்கு மெதுவா பேசுவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். எனக்கு ஆக்சுவலா வந்து அப்பாலஜைஸ் பண்ணாரு, நான் சாரி கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு, நான் பேசலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னாரு. அண்ட் ஆஃப்டர் த ஸ்கெட்யூல் எனக்கு பர்சனலா கால் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொன்னாரு. என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் அவங்க கூட பண்ணியிருக்கேன், யூ மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீஸ் பின் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்திருக்காரு. நம்ம பேசின மாதிரி போல்ட் சீன்ஸ் இருக்கு, எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் இருக்கு, பட் யாருக்குமே எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ரொம்ப ப்ரொஃபஷனலா நடந்துக்கிட்டாரு அண்ட் நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோல் நிறைய ஹீரோஸ் வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணல, பட் அது வந்து தைரியமா எடுத்து பண்ணதுக்கே அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் a வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ப்ரொஃபஷனல், ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சன், விமனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சன். ஓகே, ஏன்னா ஒரு பிரீமியர் ஷோ போட்டாங்க, இந்த சம்மட்டிலாம் ஊந்துச்சு, ஒடிச்சு சாட்டே ஒடிச்சு எப்படி இனிமே நிறைய விழும் நினைக்கிறேன். அதான் அவங்க எல்லாரும் விசிட்டிங் கார்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், பாலாஜி விசிட்டிங் கார்டு போட்டுருங்க, நம்பர் கடைசி ஒரு நம்பர் மட்டும் மாத்தி போடுங்க, இல்ல வீட்டுல வந்து அடிப்பாங்க பாத்துக்கோங்க. அதுதான் அவரோட சக்சஸ் இல்ல. அப்ப ஒர்க் நல்லா பண்ணிருக்காருன்ற ஒரு விஷயம், பட் கண்டிப்பா நிறைய அடி இருக்கு அவருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம்
ஜேஎஸ்கே சாரோட ஃபர்ஸ்ட் படம் பண்றீங்க. சொல்லுங்க, ஒரு ஆஸ் எ டைரக்டர் அவர் வந்து ப்ரொடியூசரா நிறைய மூவி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் படம் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எல்லா இதுவுமே கேரக்டர்ஸ்மே தெரிஞ்சிருக்கும். ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கேமரா. ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க, எப்படி இருந்தது? அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி ஃபீல் பண்ணல. அதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து நானும் பாலாஜியும் தான் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கே வந்து பிளான் பண்ண மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தார் சார். ஸோ என்ன வேணுமோ அது கிளியராக இருந்தார். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிளானிங் மிஸ் ஆகும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். எஸ்பெஷலி நம்மளுக்கு அவங்க கன்வே பண்ணுற விஷயங்கள் சரியாக பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அண்ட் அவங்க மைண்டில் இருக்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க, ஒன் மோர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இவர் வந்து என்ன மனசில் இருந்ததோ அது கரெக்டாக சொல்லி கரெக்டாக வேலை வாங்கினாரு. அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பிளானிங் அவரை மிஞ்சவே முடியாது சார். வாங்கின டேட்ஸை வந்து ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக முடிச்சார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் பண்ணும்போது அங்கதான் நிறைய சொதப்புவாங்க. கண்டிப்பா வாங்கின டேட்ஸ் நிறைய எக்ஸஸ் ஆயிரும், வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் அவர் இன்னொரு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பொறுத்த வரைக்கும் சாரை நம்பி தான் வரும் நம்ம. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வேற எந்த இதுவும் இல்லை. சார் இந்த சொல்லியிருக்காரு, இதான் எடுப்பாருன்ற நம்பிக்கையில நம்ம வரும். அண்ட் அது எங்கேயுமே வந்து நாங்க பேடா ஃபீல் பண்ணாம என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தாரு. ஆமா, அது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொமான்டிக் சீன்ஸ் நான் சொல்ல வரல, மற்ற விஷயங்கள் கூட சம்டைம்ஸ் நான் சில படங்கள் பண்ணும்போது நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அங்க போய் லாஸ்ட் மினிட்ல கதை கேட்கும்போது சொல்லுங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சம்டைம்ஸ் ஒரு கஷ்டமான ஸ்டண்டா இருக்கும், அது நம்ம கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கதை சொல்லும் போது ஸ்ட்ரகிள் தான் சொல்லுவாங்க. போய் பார்த்தா அங்க வந்து போட வச்சிருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சார் வாஸ் வெரி வெரி கிளியர். இதுதான் அப்படின்னு ரொம்ப கிளியரா இருந்தாரு. அண்ட் என்னோட ரோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கூட. ஸோ ஐ திங்க் ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, அந்த ஒரு லவ் ஆங்கிள் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தாத்தாவை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். இஸ் a வெரி ஸ்வீட் பர்சன். படத்துலயும் ரொம்ப பிடிக்கும், ஆஃப் ஸ்கிரீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அவரும். ஸோ அந்த இமோஷனல் சீன் எனக்கும் தாத்தாக்கும் ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. தாத்தாவே இப்போ நம்ம இந்த தாத்தான்னு சொல்லிட்டோம்னு தெரிஞ்சாலே அவரு ஆமா டென்ஷன் ஆயிடுவாரு. ஆமா, இந்த டீம்லயே செட்லயே நான் தான் ஒரு இளைஞன் வெரி ஹார்ட் வொர்க்கிங் அவரு. ஓவராலா எல்லாமே ஃபயர்ல கவர் பண்றோம். நீங்க 4 பேரும் சேர்ந்து நடிச்ச காட்சியும் பார்த்தேன். சோ அந்த இடம் அப்பதான் நீங்க ஒன்னா சேர்ந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் தனித்தனியா நடிச்சிருப்பீங்க, அங்கதான் ஒன்னா சேர்ந்துருப்பீங்க. அப்போ என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது? ஐ திங்க் எனக்கு மட்டும்தான் எல்லாரு கூடயுமே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால. ஸோ எனக்கு யாருமே முன்னாடி தெரியாது, எல்லாருமே அங்க வந்துதான் எனக்கு தெரியும். சாக்ஷி வந்து எனக்கு தெரியும் பிகாஸ் அவங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட நிறைய ஷோஸ் பண்ணிருக்காங்க. பட் பர்சனலா இன்டராக்ட் பண்ணது இல்லை. பட் அங்க வந்து மீட் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ரக்ஷிதாலாம் ரொம்ப அழகா பேசினாங்க. எனக்கு ரக்ஷிதா கூட தான் கொஞ்சம் அதிகமா சீன்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஹேசல்ஸும் இல்லாம அவங்க ஒர்க் அவங்க கரெக்டா பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு நீங்க எதிர்பார்க்குற அந்த காசிப் வராது. ஏன்னா ஆல் தி கேர்ள்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப கம்ஃபர்டபுளா அது நல்லா இருந்துச்சு. ஓகே சரி, ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன காசிப் ஏதாவது ஒண்ணு கொளுத்தி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? யாரை பத்தி வேணா? அதான் ஆல்ரெடி கொளுத்தி போட்டிருக்காங்களா பாலாஜி. அது வேணாங்க, அது வேணாம், அது வேணவே வேணாம். என்ன வேணும்? நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போடணும்னா என்ன போட்டா நல்லா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. சரி, கேமரா ஆஃப் பண்ண பிறகு நாங்க கேட்கிறோம் அது என்ன அப்படின்றத அப்புறமா பொதுவா பொறுமையா கேட்டு நானு தெரிஞ்சுப்பேன். சரி, காசிப்லாம் வேணாம், நம்ம எப்பவுமே காசிப்லாம் பண்ணவே மாட்டோம். நம்ம நல்ல காசிப் பண்ண மாட்டோம். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்லயே இந்த சீன் வேணவே வேணாம்பா அப்படின்னும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டேக் சிரிச்சுதான் இருக்கலாம், இல்ல நடிக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தது இந்த படத்துல? இந்த படத்துல அதிகமான டேக்ஸ் வாங்கின மாதிரி எனக்கு இல்ல, எதுவுமே இல்ல. 1 or 2 டேக்ஸ்லயே முடிஞ்சிச்சு. ஏன்னா என்னோட கேரக்டர் ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர் கரெக்டா சொல்லியிருந்தாரு. ஸோ எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி இல்லை. ஒரு ஷார்ட்ல மட்டும் பாலாஜி என்ன தூக்கணும், அதுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அவர் தூக்கும் போது கொஞ்சம் இப்படி நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகி நான் பார்த்தேன். நான் சொன்னேன், இவ்வளவு ஜிம் பண்றீங்க, ஏன் தூக்க மாட்டீங்க? இல்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாரு. யோசிப்பாரு, பயங்க தள்ள விட்டனா உங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரு அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது ரொம்ப தூரம் கூட தூக்க வேணாம், இங்க தூக்கி அங்க போய் இது பண்றதுதான். பட் ஹி வாஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். எனக்கே ரொம்ப பயமா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. இப்படிதான் தூக்கிட்டு போ கடைச்சிருச்சுடா தமிழ்ல. ஓகேவா, இது எவ்வளவு பெரிய காசிப். கடைசியில காசிப் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. காசிப் நடந்த விஷயம் தானே. அது போதும், இது போதுங்க எங்களுக்கு, இந்த கண்டென்ட் போதும். ஓகே,
படம் வந்து ரொம்ப சூப்பரா Thank இருந்திருக்கு. you. நாங்க பார்த்த வரைக்கும் உங்க கேரக்டர் 4 பேரோட கேரக்டருமே ரொம்ப Thank you. சூப்பரா இருந்திருக்கு. Thank you. படத்தோட கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பா செம்மையா ஃபீல் பண்ணி தான் வெளியே வருவாங்க அந்த எமோஷன். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருமே. Thank you. அடுத்தடுத்த படங்கள் இன்னும் சூப்பரா Thank you. Thank you. உங்க லைஃபோட நெக்ஸ்ட் How இருக்கணும் sweet. அப்படின்றது Thank you. என்னோட வாழ்த்து. Thank you. அதுக்கப்புறம் கடைசியா ஒரே கேளுங்க, ஒரே ஒரு 4 கேள்விதான் சரி. இருக்கு. இதுவும் நார்மல் தான். So that அதேதான் சரி, வாங்க. அதேதான். ஆனா நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் தெரியும். இருந்தாலும் இருந்தாலும் நீங்க சொன்னாதான் அவங்க சரி. ஒத்துப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चன் எதுவா இருந்தா நல்லா இருக்குமா? அடிக்க மாட்டாங்களா? சரி. ஃபுட்டியா டயட்டா? டயட் தான். அது கேட்கவே கூடாது. Diet தான். ஏன்னா நானும் 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். டயட் தான். ஓகே. அப்புறம் இந்த நைட் ரோமிங்கா டே டே பர்சன் தான். ஆமா, ஏன்னா நான் என்னோட மீல்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியா முடிச்சிருவேன். 4-5 மணிக்கே லாஸ்ட் மீல். ஸோ நைட் எனக்கு ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம். 5 மணிக்கு மேல எதுவுமே பொதுவாக சாப்பிட மாட்டேன். ஓகே. ஸோ அதனாலவே எனக்கு நைட் அவ்வளோவா ஐ லைக் டு ஸ்லீப் ஏர்லி. அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப் எனக்கு இருந்தால் தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருக்கும். ஓகே. என்னைக்காவது இந்த ஃபுட் எல்லாம் மிஸ் பண்றோமே, சே லைஃப் நம்ம ஒரு வாட்டி தான் வாழ போறோம், எதுக்கு இப்படி எல்லாம் இப்போ இல்லை, காலேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் 12th 11thலாம் கொஞ்சம் சப்பியாகவே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ படம் பண்ணும்போது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து ப்ராப்பர் டயட். என்னோட காலேஜ் பேக்கை விட லஞ்ச் பேக் தான் ஹெவியாக இருக்கும். ஸோ 11 o'clock பட்டர் மில்க், 12 o'clock வந்து ஒரு ஃப்ரூட், அந்த மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா சாப்பிடுவாங்க. நான் எத்திராஜ்ல படிச்சது ஆப்போசிட் தான் மில்கி வே, எல்லாமே இருக்கும். வேற லெவல்ல சாப்பிடுவாங்க. நான் பாட்டுக்கு இது ஆப்பிளும் ரைத்தாவும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ பழகிடுச்சு. இது சொன்னீங்களே, இது ஓகே. ஓகே. நல்லா ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரியாணியா வெஜ் மீல்ஸா? வெஜ்லாம் இல்லவே இல்லை, பிரியாணி. நான் இதை எதிர்பார்க்கல. ஆன்சர் தப்பு எந்த ஆனா டெய்லி நம்ம அதை சாப்பிடுறோம். சரி, ஓகே. ஓகே. ஃபாரின் கண்ட்ரியா இந்தியாவா? செட்டிலானா இந்தியா? செட்டிலானா கண்டிப்பா இந்தியா தான். இந்தியா தவிர்த்து எங்கேயுமே கண்டிப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பட் ஃபாரின் கண்ட்ரிஸ் டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆமா, டிராவலிங் என்னோட ஹாபி மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஓகே. ஸோ டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. இந்த ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்ல கோவா ட்ரிப் பிளான் பண்ணுவோம்ல, ஒரு ட்ரிப் நான் போனது இல்லை. ஸ்கூல் படிக்கும் போது அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 1 day எக்ஸ்கர்ஷன் கூட அனுப்ப மாட்டாங்க. 10th 11thலயே ஷூட்டிங் வந்துட்டேன். அம்மா அப்பா 2 பேருமே வருவாங்க. காலேஜ்ல ஒரு ட்ரிப் நான் போனது. நான் எப்பவுமே அங்க எக்ஸ்கர்ஷன் பிளான் பண்ணும்போது ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாவே லைஃப்ல மிஸ் ஆச்சு. ஆமா, இப்போதான் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. சோ இப்போ டிராவல் எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வேற எங்கேயுமே இந்தியா தவிர்த்து எங்கேயுமே செட்டில் ஆக மாட்டேன். ஓகே. இந்தியா இதுக்கு சென்னை விட்டே போக பிடிக்காது. ஓகே. சென்னை 100%. சென்னையில பிடிச்ச இடம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? பிடிச்ச இடம் நுங்கம்பாக்கம்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் மக்களே கேட்டுக்கோங்க. நானும் அது பக்கத்துல ஓப்பன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடம்பாக்கம் ஆட் பண்ணிக்கலாம்ல, கொஞ்சம் அந்த பார்டர்ல. கோடம்பாக்கம் டி நகர் எல்லாமே ஆட் பண்ணி. ஓகே. பாட்டு அப்படின்னா குத்துசாங்கா மெலோடி? மெலடி. சரி. ஐயோ, இந்த கொஸ்டின் நான் கேட்டேன்னா ஆடியன்ஸ் என்ன திட்டுவாங்க. அதனால அந்த கொஸ்டின் இல்ல. பரவாயில்ல, இல்ல திட்டு வாங்க கொஞ்சமா. இல்ல, ஆக்சுவலா நீங்க லவ் மேரேஜ்னு தெரிஞ்சிச்சு. ஒரு வேளை யோசிச்சிருந்தா லவ் மேரேஜ் ஓகேவா தோணுமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ல எப்பவுமே நம்பிக்கை இருந்தது இல்ல எனக்கு. ஆக்சுவலா நம்பிக்கை இருந்தது இல்ல பிகாஸ் ஐ ஃபீல் ஒரு மீட்டிங்ல மீட் பண்ணி அது செட் ஆகுறதுல வந்து நிறைய சக்சஸ்ஃபுல் மேரேஜஸ் இருக்கு. பட் எனக்கு அதுல வந்து பெருசா சின்னப்பவே எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒருத்தவங்க புரிஞ்சுட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதனால லவ் மேரேஜ். வெரி குட் கேர்ள். ஓகே. பைக் ரைடா கார் ரைடா? பைக் ரைட். நீங்க டிரைவ் பண்ணுமா? ஹஸ்பண்ட் டிரைவ். நிறைய பைக் ரைட்ஸ் போயிருக்கோம். ஓகே ஓகே. பைக் ரைட் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ போறது இல்ல. ஒன் ஆஃப் ஹிஸ் பர்த்டேஸ்க்கு நான் ஒரு புல்லட் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு போனதோட சரி, அதுக்கப்புறம் என்ன கூட்டிட்டு போகவே இல்லை. அதுல பைக் ரைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்தை நான் முடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேவா? ரொமான்டிக் மூவிஸா இல்ல ஃபேமிலி மூவிஸ்? போத். ஐ லைக் டிராமா. பேசிக்கலி ரொமான்ஸும் பிடிக்கும், நல்ல ஒரு ஃபேமிலி டிராமா பார்க்கறதும் பிடிக்கும். வெரி குட். சரி, சினிமால இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. பொலிட்டிக்கலா சினிமாவா? டக்குன்னு சினிமா. இன் ஃபியூச்சர்? நோ சினிமா. ஃபைனலா எப்பயும் போல தலையா தளபதியா? தலை. ஓகே. தலைக்கு ஒரு பெரிய இது இப்போ நிறைய விஷயம்ல பத்மபூஷன் அவார்ட் வின் பண்ணது, அந்த ரேசிங்ல அவர் வந்து இது பண்ணது. ஸோ ஐ திங்க் ஆல்வேஸ் அ தலை ஃபேன். அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவர் இந்த ஏஜ்லையுமே அவரோட பேஷனை பர்சியூ பண்ணும்போது. ஆஸ் அ பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தலை ஃபேன் ஆனது வந்து பில்லா படத்துக்கு அப்புறமா தான். ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்குமே தலை ஃபேன் தான். ஓகே. ஒரே ஒரு நாள், கடைசி கொஸ்டினா, ஒரே நாள் சாந்தினி வந்து
இப்படி இவங்களா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னா யாரா இருப்பீங்க, எங்க இருப்பீங்க? நான் சாந்தினியாவே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டு தேடி இருக்கேன் இந்த கொஸ்டின். கஷ்டப்பட்டு தெரியும் யோசிச்சு சொல்லலாமா? எனிபடியா? யார வேணா, கடவுளா கூட இருக்கலாம். எனக்கு ஜெயலலிதா அம்மா அவங்க பிகாஸ் ஐ ரியலி அட்மையர் ஹர் பர்சனாலிட்டி. ஸோ வி ரியலி மிஸ் ஹர் இன்னைக்கு. ஸோ மேபி அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, ஒரு உமனா இருந்து போல்டா எப்படி பண்றாங்கன்றது அவங்க ஷூஸ்ல இருந்து பார்க்கணும்னு ஆசை. ஓகே, அவங்கள ஆமா, அதெல்லாம் அவங்க மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ போல்டா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா யாருமே இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ட்ரூலி அயன் லேடியில் அவங்க. ஸோ அவங்க இதுல ஒன் டே இருந்து பார்க்கணும் அப்படின்னு. இல்ல ரொம்ப சந்தோஷங்க. தம்ப்நெயில் கிடைச்சிச்சு. இல்ல நான் நிறைய நடுவுல யோசிச்சேன். ஆனா இதை விட பெஸ்டா ஒண்ணு கண்டிப்பா பிரச்சனைல மாட்டிருக்கேன். அதாவது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க, பொலிட்டிக்கலா சொல்லல. அவர் ஒரு உமனா நமக்கு நம்ம உண்மையை பேசுறது தப்பு எதுக்கு? நான் நிறைய வாட்டி அவங்கள வாழ்ந்திருக்கேன். அப்படியா? ஆமா, கனவுல எல்லாம். கண்ணுல டக்குன்னு பண்ணா அவங்க பொண்ணா இருப்பேன், அவங்க தங்கச்சியா இருப்பேன், அவங்க கூடியே இருப்பேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நான் உள்ள வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி அவங்க போன் நம்பர்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா கடைசி ஒரு நம்பர் கொடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ள முழிப்பு வந்துடும். சோ இந்த மாதிரி நான் காலைல எழுந்து யோசிப்பேன், ஐயோ அந்த ஒரு நம்பர் கிடைச்சிருந்தா நம்ம போன் பண்ணி பேசிக்கலாமே அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா ஆயிடுச்சு. இதை சொன்னோடனே எவ்வளவு பேரை சொல்லியிருக்கலாம், ஆனா நீங்களும் அவங்க சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஃபயருக்கு அப்புறம் திரும்பவும் மீட் பண்ணுவோம். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நிறைய ரிலீசஸ் இருக்கு. சோ அடிக்கடி உங்களை பாப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு வேற வழி இல்லாம சேம் டு யூ. சேம் டு யூ. சரி, ஓகே, இது ஓகே. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் இந்த क्वेश्चनக்குலாம் கஷ்டப்பட்டு இன்னும் இருக்குல்ல? என்னோட क्वेश्चनக்கு சொன்னேன், அது நிறைய இருக்கு. என்னோட क्वेश्चनக்கு இட்ஸ் வெரி நைஸ். थैंक यू. ஐ திங்க் ரொம்ப ஸ்வீட்டா क्वेश्चंस கேட்டிங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு and ரொம்ப ஜாலியாவும் கேட்டிங்க. சூப்பர். ஓகே, thank you very much. Thank you. ஓகே மக்களே, அப்புறம் நம்ம சாந்தினியோட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை நாங்க சீக்கிரட்டா பேசிக்கிறோம். ஓகேவா? டாடா, பை பை.